ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் திருப்புவனத்தில் சந்தை போட்டிருக்காங்கங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை சந்தை போடுவாங்க. நான் ஆல்ரெடி போட்டிருந்த ஷார்ட்ஸ்லலாம் சொல்லியிருக்கேன். வீட்டில் சுத்தமாக காயெல்லாம் இல்லைங்க, தீர்ந்துருச்சு. அதனால தான் நானும் பாப்பாவும் சேர்ந்து செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு வந்திருக்கோம். எங்களோட வீடியோ பிடிச்சி வாட்ச் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். எங்கள் ஊரில், எங்கள் ஃபேமிலிஸில், எங்கள் ரிலேஷன்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதோ, என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்குதோ அது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போன செவ்வாய்க்கிழமை சந்தையில் சரியான கூட்டங்க. நாங்கள் இன்னுமே 6 மணி 6:30 கிட்டலாம் முன்னாடியே போயிடுவோம். இப்போ வந்து இன்றைக்கி லேட்டாக போயிட்டோம். அதனால் வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சு. அங்கே எல்லாமே வேலை விட்டு வர டைம் அப்படின்றனால நாங்கள் நல்லா கூட்டத்தில் மாட்டிட்டோம். ஆனாலுமே புரட்டாசி பிறந்துருச்சு, காய் விலையெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பிளான் இல்லாமல் தான் போனோம். ஆனால் வந்து அங்கே காய் விலை எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வேணுன்றதை வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பாப்பாவுக்கும் லீவுங்க. அதனால தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாப்பாவுக்கும் கொஞ்சம் வெளியில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு. தம்பி வந்து டியூஷன் போயிட்டான். பிரீத்தியும் வளர்ந்துட்டே வர்றா. அவளுக்கும் வெளியில் போனால் என்னென்ன எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். பாப்பா அதிகமாக வெளியே எங்கவும் வரவும் மாட்டா. அதனால் நாங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் கூட்டிகிட்டு வருவேன். இன்றைக்கி வந்து காய் சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆள் வேணும் அப்படின்றனால தான் நான் பாப்பாவும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பல மனிதர்களை பார்க்குறோங்க. நான் இங்கே கருவாடு வாங்க வந்திருக்கேன். கருவாட்டு கடையில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு திரும்பவும் வந்திருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி இதே இடத்துல ஒருத்தவங்க கருவாட்டு கடை போட்டிருந்தாங்கங்க. நாங்கள் அங்கே தான் அவங்ககிட்ட தான் கருவாடு வாங்குவோம். இந்த வட்டம் வந்து அவங்க இல்லை, வேறவங்க இருந்தாங்க. ஆனாலும் கருவாடெல்லாம் விலை கம்மியாக நல்லா தான் இருந்துச்சு. என்னதான் கறி மீனுன்னு எடுத்து சமைச்சாலும் இந்த கருவாட்டு குழம்போட ருசியே தனிதாங்க. இது போட்டு ஒரு நாள் குழம்பு வச்சுட்டா மட்டும்தான் திருப்தியாக இருக்கும். அந்த வாரமே திருப்தியாக போன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி இங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு கருவாடில் 2 கருவாடு வந்து எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க. கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆனால் இந்த தாத்தா வந்து ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக போட்டிருந்தாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இதுக்காக மட்டும்தானங்க இங்கே உட்காந்துருக்காங்க. இதில் கிடைக்கிற 5 ரூபா 10 ரூபாவில் தான் உட்காந்துருக்காங்க. அதனால் வந்து நான் அவங்கக்கிட்ட எந்த ஆர்கியூமெண்ட்டுமே பண்ணவே இல்லை. நான் சந்தைக்கு போகும்போது எப்போவுமே கட்டைப்பை கொஞ்சம் பெருசாகவே எடுத்துகிட்டு போயிடுவேங்க. அது போக தான் சப்போர்ட்டுக்கு ஒரு சின்ன பை. அந்த சின்ன பை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். மணி 6:30 அப்படின்றனால இன்னுமே கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சுங்க. பரவாயில்ல, நம்மளுக்கேற்ற விலையில் நம்ம இந்த மாதிரி சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் கட்டுப்படி ஆகும். எங்கள் ஊரில் வந்து எல்லாமே தட்டில் இல்லைன்னா கூரில் இந்த மாதிரி தாங்க நாங்கள் வாங்குவோம். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 8 8:30க்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்க சந்தையை. அதனால் வந்து தட்டில் இந்த மாதிரி வாங்குறப்போ கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு குவான்டிட்டி இருக்கும். உள்ளேலாம் சுற்றி எல்லா காயும் வேணுன்ற காய் மட்டும் வாங்கிட்டு வெளியில் வந்தால் இங்கே வந்து கீரை இருந்துச்சுங்க. சரி, அவங்கக்கிட்ட கீரையும் வாங்கியாச்சு. நான் வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும்தாங்க காய் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. மேலே கொண்டு நம்ம காயை வாங்கிட்டு போய் உள்ளே வைக்க முடியாமல் வெளியில் போட்டு வேஸ்ட் ஆக்கிறதுக்கும் மனசு இல்லை. அதனால் தேவையான காய் மட்டும்தாங்க வாங்கிட்டு போயிருக்கேன். வேணும் அப்படின்னா பக்கத்தில் வேணால் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் என்னைய மாதிரி யோசிப்பீங்களா? இல்லை வேணாம் இருக்கட்டும், வாங்கிட்டு போய் நம்ம போட்டு வைப்போம், நம்ம நாளை பின்ன யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணி செய்வீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீரை வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சுங்க. 3 கட்டு வந்து 10 ரூபான்னு கொடுத்தாங்க. பரவாயில்ல. கீரை வாங்கி முடித்தோடனே பாப்பாவுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அம்மா எனக்கு பழம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி, பாப்பா ஆசைப்பட்டு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பழமும் வாங்கி கொடுத்தாச்சு. கிரேப்ஸும் ப்ளம்ஸும் வாங்கியாச்சுங்க. ப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தாலே கொஞ்சம் வேணாம், வாங்க வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் என்ன செய்ய, பாப்பா வந்து கேட்கவும் நம்ம சரி மனசு இல்லாமல் வாங்கி கொடுத்துட்டேன். கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லைங்க. அரை கிலோவே 50 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ப்ளம்ஸ் வந்து 120 ரூபா அரை கிலோ. சரி, வீட்டுக்கு வந்த உடனே இருக்கிற காயெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல செட் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். முட்டைக்கோஸ்லாம் பரவாயில்லைங்க. 2 முட்டைக்கோஸுமே எனக்கு 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் காயெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பாப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. அம்மா நானும் சேர்ந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பசங்களுக்கு நைட் டயத்தில் ஏதாவது டிஃபனும் ஊற்றி தர வேண்டியது இருக்கும். அதனால் மாவு எடுத்து வெளியில் வச்சாச்சு. இங்கே இருக்க எல்லா காயும் சேர்த்து மொத்தமாகவே 240 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். இது போக தனியாக கருவாடு வாங்கியிருக்கேன். தக்காளி விலை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருக்குங்க. அதனால் நான் வந்து தக்காளி வந்து 2 கிலோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். திரும்ப எனக்கு இந்த ப்ளம்ஸை பார்க்கையில் மட்டும்தாங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ப்ளம்ஸ் வந்து வீட்டில் வந்து எடுத்து சாப்பிட்றப்போ செம்ம புளிப்பு. இதை வந்து வாயிலே வைக்க முடியலை. தயவுசெய்து நீங்கள் யாராவது இந்த மாதிரி பழம் எங்கேயாவது விற்றாங்கன்னா வாங்காதீங்க. நான் ஏமாந்து தான் வாங்கிட்டேன்.
காயெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு வீட்டில் அந்த கிரேப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் கழுவி வச்சிட்ருக்கேன். கிரேப்ஸை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவரில் போட்டு உள்ளே வச்சிங்க அப்படின்னா இது வந்து 2 நாளாவது இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து அப்படியே எடுத்து வச்சு தயவுசெய்து சாப்பிடாதீங்க. வெளியில் வச்சு கூலிங்லாம் போனதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பிட கொடுங்க. இந்த பழத்தையும் அடுத்து நான் கழுவிட்டேங்க. ப்ளம்ஸ் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு மனசு ரொம்பவே வெறுத்துருச்சு. குட்டி குட்டியாக இருக்கிற ப்ளம்ஸில் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும், புளிப்பு அதிகமாக தெரியாது. இந்த பழத்தில் வந்து கசப்பு அதிகமாக இருந்துச்சு, புளிப்பு அதை விட அதிகமாக இருக்குது. சுத்தமாக இனிப்புன்றதே இல்லைங்க. நீங்கள் யாரும் வாங்கிடாதீங்க. நான் இந்த வட்ட சந்தையில் காசு போட்டு வாங்கி ஏமாந்த ஒரே விஷயம் இந்த ப்ளம்ஸ் தான். நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி யாரும் செஞ்சிடாதீங்க. வெண்டிக்காய் தோட்டத்துக்காய் மட்டும்தாங்க எங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து எனக்கு இருந்தாலுமே அதை கழுவி வச்சாதான் திருப்தியாக இருந்துச்சு. அதையும் கழுவி எடுத்து வெளியில் வந்து ஒரு கண்ணு கூடையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஈரமெல்லாம் போயிடும். காலையில் வந்து கட் பண்ணி குழம்பு ஏதாவது வச்சுக்கிறலாம். தம்பி வந்து நான் காய் வாங்கிட்டு வந்தோடனே அந்த கூடையெல்லாம் எடுத்து கரெக்டாக ரெடி பண்ணி அதை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுட்டு இருந்தான். பாப்பா வந்து அம்மா நாளைக்கு வந்து எனக்கு கீரை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி கீரை வைக்கணும்னா நான் வந்து உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீரை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னேன். பாப்பா வந்து நான் சும்மா தானே இருக்கேன், நான் வந்து கீரை வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீரையெல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. பசங்க 2 பேரும் சீத்தாப்பழம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அது போக மிச்சம் இருக்க பழத்தை தாங்க நான் சாப்பிட்றேன். இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம குண்டாவோம். இல்லைன்னா நமக்கு வந்து உண்மையிலேயே அதில் இருக்க சத்து எதுவுமே கிடைக்காதுங்க. பசங்க வச்சதை சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் போடும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி பசங்க சாப்பிட்றத வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிடுவீங்களா? என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ.